வீட்லயே உட்காந்து ஏதோ ஒரு வேலை செய்யும், டிவி பார்த்துட்டு வேலை செய்யும். பூ கட்ட கிலோக்கு 90 ரூபா தராங்க. உன் செலவு பால் செலவுக்குனாச்சும் ஆகட்டும். என்ன என் கையில் ஒரு நாளைக்கு காசு இருக்கு, எல்லாமே இருக்கும். 2 நேரத்துக்கு பால் வாங்கி தர முடியுமா? வீட்லயே ஒன்று பூ கொடுக்குறாங்க, கட்டுக்கள், அதில் துண்டு முடியலாம். என்னாலாம் செய்ய முடியாது, எனக்கு இடுப்பு வலிக்கும், கைக்கால் வலிக்கும் அப்படின்னு. நீ எனக்கு தர வேண்டாம், உன் பால் செலவுக்கு பிள்ளைங்க செலவுக்கு வச்சுக்கா. இல்லைங்க மேடம், ஒரு 50 100 எடுத்து வச்சிருக்கோம் மேடம். அந்த காசையும் எங்கேயாவது ஒளி வச்சு எடுத்துட்டு போயிடுறாருங்க மேடம். மேடம் நான் கொடுத்தாலுமே அந்த காசு வந்து கடைக்கும் போக மாட்டேங்க மேடம். எங்க பாப்பாங்க தான் காத்தா இருந்துச்சு பால் பாக்கெட் வாங்கிட்டு இவர் வாங்கிட்டு வருவாரு, காய்கறி அரிசி போய் வெள்ளம் வாங்கிட்டு வருவாரு. நான் எங்கேயும் போக மாட்டேன். அந்த மிஞ்சி போனா அந்த காப்பி டீ தான் மேடம் குடிப்பேன், வேற எதுவும் இது பண்ண மாட்டேங்க மேடம். அந்த காசு வச்சிருந்தா கூட எடுத்துட்டு எங்க ஒளி வச்சாலும் எடுத்துக்கிறாருங்க மேடம். சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. ஒளி வச்சு எடுக்க மாட்டாரு, கேட்டு மேடம் அவங்க போய் காசு இல்ல மேடம் வாங்கிட்டு வச்சு வீட்டுக்கு தான் ஒரு பொருள் வாங்கி போடுங்க. ஒளி வச்சுக்கிற எங்க கண்டுபிடிக்க முடியாது, அவளை பார்த்து எடுத்து கொடுத்தா தான் உண்டு. சரி, எப்படிதான் வாழறது? இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கு, 2 பசங்களை கரை சேர்க்கணும்ல. அதான் நானும் பிள்ளைங்க பெருசாயிட்டே இருக்குது, காசு மொத்தமா இருக்குது. அதையும் கூட சொல்லிட்டேன், நம்ம குடி விட்டுறேன், கொஞ்சம் மறக்கிற வரைக்கும் வாரத்துல 1 நாள் சாப்பிட்டு மறந்துட்டா விட்டுறேன், பிள்ளைங்க பெருசாயிட்டு சொல்றாருங்க மேடம். ஆனா இன்னும் எக்ஸ்ட்ரா தாங்க மேடம், பிள்ளைங்க தலைக்கு பெருசாயிட்டு ஏத்துக்கிறாருங்க மேடம்.